Student, 12th standard chapter 4 le x is 4.5 sum number 3 find the value of sum number 1 sin inverse of cos sin inverse of root 3 by 2 value find பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ கொஸ்டினை எடுத்துட்டோம். இப்போ டேட்டா நம்ம ஃபைன் பண்ணலாம். ப்ராப்ளம் வேல்யூஸ்லாம் தெரியும். நமக்கு sin inverse அப்படியே இருக்கும். காஸ் sin எப்போ ரூட் 3 பை 2 வரும், பை பை 3க்கு நமக்கு ரூட் 3 பை 2 வரும். ஓகே, sin inverseல எப்போ சைன் லாப் வரும், பை பை 3க்கு வரும். ஓகே, திரும்பி பை பை 3க்கு நம்ம காஸ்ட்ல வேல்யூஸ் தெரியும்னா 1 பை 2 வரும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு சைன் எப்போ 1 பை 2னா பை பை 6 வரும். அப்போ டேரக்டா என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே செகண்ட் கொஸ்டின் காட் ஆஃப் sin inverse 3 by 5 plus sin inverse of 4 by 5 இது டேரக்டா ஃபைண்ட் பண்ண முடியாது நமக்கு. ஓகே, சரி. ஓகே, நமக்கு sin inverse of x plus sin cos inverse of x இருந்துச்சுன்னா பை பை 2 னு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணலாம். sin inverse x plus cos நான் சைனு காசும் சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா பை பை 2 யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சைன் இது காஸ்ட்ல இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டைம் சைன்ல இருக்குது. எதே ஒன்று வந்து காசுக்கு மாத்திரம், இது காசுக்கு மாத்திரம், இது காசுக்கு மாத்திரம். எதே ஒரு டைம்ஸை காசுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எதே ஒரு ஃபேக்டர் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன வரும், சேம் வேல்யூ இருக்கணும். இருந்தாலும் என்ன வரும், பை பை 2 அப்ளை பண்ணலாம். இங்கே 3 by 5னா இங்கே 3 by 5, இங்கே 4 by 5னா இங்கே 4 by 5 இருக்கணும். இல்லை சேம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்ன்றால் பை பை 2 யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம இந்த லாஸ்ட் டைம்ஸ் எடுத்துலாம். கொஸ்டின் எடுத்துட்டு எடுத்துட்டான். இந்த டைம்ஸ் லாஸ்ட் டைம் எடுத்துட்டோம். சைன் வந்து 4 by 5 எடுத்துட்டான். அதுனா ஆப்போசிட் பை ஹைபோதிஸ் சொல்லலாம். ஆப்போசிட்னா வரும் 4 5. இப்போ அட்ஜஸ்ட் சைடு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் சிரம் ஏசி ஸ்கொயர் கொண்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் நமக்குன்னா நமக்கு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஏபி ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, பிசி ஸ்கொயர் தெரியாது. இப்போ 16 போனால் மைனஸ் ஆகிடும். 25 16 போனால் 9 வரும் ரிமைனிங்கு. அப்போ பிசி ஸ்கொயர். அப்போ பிசிக்கு ரூட் என்ன நமக்கு 9 ரூட் எடுத்தால் 3. அப்போ இந்த சைடுனா நமக்கு 3 நமக்கு தெரியும். ஓகே, இப்போ கொஸ்டின் வரலாமா? இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும். இது அப்படியே சேமாக இருக்கட்டும். இதை மட்டும் நான் எதுக்கு மாற்ற போகிறேன், காசுக்கு மாற்றணும். அப்போ காஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா ஃபார்முலா அட்ஜஸ்ட் சைடு பை ஹைபோதிஸ். இப்போ நான் அட்ஜஸ்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சிடும், 3 கண்டுபிடிச்சிடும். அப்போ 3 பை நான் ஹைபோதிஸ் என்ன வேலை நமக்கு 5. இப்போ கரெக்டாக சேமாக இருப்பாரு. சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் 3 பை 5 கரெக்டாக வரும். சேமாக இருந்தானா யூஸ் பண்ணலாம், பை பை 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ காட் பை பை 2 வேல்யூ 0. Next, third sums. Tan of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2. Okay, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டேன் இருந்தால் ஃபுல் டைம்ஸ் டேனில் இருக்கும். டேன் இருந்தால் டேன் கேன்சல் ஆகிடும். டேன் இன்வெர்ஸ். ஓகே, இப்போ டேன் இன்வெர்ஸில் கொண்டு வரணும் யூஸ் பண்ண நமக்கு. இப்போ சைன் இன்வெர்ஸ் மட்டும் என்ன வரும், இப்போ காட்டு வந்து நம்ம டேனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். டேன் ஒரு ரெசிப்ரிக்கலாக வரும், காட்டுன்னு சொல்லிடலாம். அப்போ காட்டுனா வரும், அப்படியே ரிவர்ஸில் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் சைன் மட்டும் எது கன்வெர்ட் பண்ணணும், டேனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுற போது இது மட்டும் நம்ம கரெக்டாக இண்டிவிஜுவலாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். சைன் 3 ஆப்போசிட் பை ஹைபோதிஸ். ஆப்போசிட் 3 5 இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட் சைடு கண்டுபிடிச்சா ஏசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஏபி ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் பிசி ஸ்கொயர். ஆப்போசிட் போனால் 25 மைனஸ் 9 வந்து 16 ஆகிடும். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் 6னா பிசி ஈக்குவல் 4. அப்போ இது வந்து 4 ஆகிடும். இப்போ டேன் இன்வெர்ஸ் வரலாமா? டேன் இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட். ஆப்போசிட்னா நமக்கு 3 தெரியும். இப்போ நான் அட்ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடும், 4னு கண்டுபிடிச்சிடும். 4 இது என்ன வரும், நெக்ஸ்ட்ல நமக்கு டேன் இன்வெர்ஸ் என்ன வரும், ரெசிப்ரோக்கல் இருக்கும், காட்டோட வரும். அப்போ டேன் இன்வெர்ஸ் இந்த 2 மேலே போய்டும், 3 கீழே வந்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் இது 3 by 4 போட்டோம். இப்போ என்ன ஃபார்முலா, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப்னா வரும் ஒய் ஃபார்மேட்டில் தானே வரும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டேன் வந்து சிங்கிளாக தான் கேன்சல் பண்ணி வரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணக்கூடாது. சிங்கிள் டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் ஃபார்முலா வரும். டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் இருந்தால் ஈக்குவல் வரும். இந்த டேன் கேன்சல் இருந்தால் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். இன்னொரு அந்த டேன் கேன்சல் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுக்குறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். எக்ஸுக்குன்னா நமக்கு இது 3 by 2, ஒய்க்கு 2 by 3 பை 1 மைனஸ் எல்சிஎம் 4 3 12 கிராஸ் மட்டும் 3 9 9 ப்ளஸ் 4 8 டிவைடட் பை இதே சேம்னா 4 3 12 12 கிராஸ் பண்ணலாம் 12 மைனஸ் 6. ஓகே, டிவைடட் பை 12. இந்த 12 12 கேன்சல் பண்ணிட்டுருங்க. அப்போ 9 ப்ளஸ் 17 பை 12 6 பர்சன்ட் 6. இப்போ பாரு டேன் இன்வெர்ஸ். அப்போ இது ரெண்டு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ் டைம் ஃபைன் ஆகும். அப்போ எக்ஸுக்கு என்ன ஆகுது 17 by x. இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.